தப்பு என்னோடதுதான். ஒத்தப்படையா வரப்படாதேன்னு ஒரு ஆள் தேடின்னு இருந்தேன். அம்பி யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. எதிர்த்தாப்புல வந்துட்டு இருந்தான். அப்படியே அழிச்சுட்டு வந்துட்டேன். மன்னிச்சுங்க. எழுந்து அப்படி ஓரமா நில்லு. இல்ல, நான் புறப்படுறேன். இதோ நான் சொல்ற வரைக்கும் போக கூடாது. போய் நில்லு. பிராணாநாயம் அவள் இருந்து இங்க வா. இத புடி. நான் தான் மந்திரம் எதுவும் சொல்லி. பரவாயில்ல புடி. இதோ. இல்ல இல்ல. You are educated? Yes sir. BA Economics. வேற எந்த ஜாப்பும் கிடைக்கலன்னு புரோகிதம் பண்ண வந்திருக்கு. Am I correct? Absolutely. வேதம் படிக்கிறது, புரோகிதம் பண்ண போறது, இதெல்லாம் நம்ம வாளே கௌரவ குறைச்சலா நினைக்கிற இந்த காலத்துல நீ ஒரு பிராமண பையன் BA வரைக்கும் படிச்சுட்டு வேற எந்த உத்தியோகம் கிடைக்கலன்னு மந்திரம் சொல்ல வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஐ அப்ரிஷியேட். இனிமே புரோகிதத்துக்கு போனா பொய்யா வாயசிக்காம இத பார்த்து படி. இல்ல வேண்டாம். நீக்கு இனிமே புரோகிதம் பண்ணுங்கிற ஆசையே போயிடுச்சு. ஏன்? இல்ல, இன்னைக்கு எனக்கு குட் டைம். ஏதோ உங்ககிட்ட தப்பிச்சிட்டேன். நாளைக்கு இன்னொரு ஆத்துக்கு போய் அவன் நெருப்பள்ளி கொட்டிட்டானா? சரி, நோக்கு என்ன மாதிரி உத்தியோகம் வேணும்? உத்தியோகம் பட்டாணி சுண்டல் வரைக்கும் கீழ இறங்கி பார்த்துட்டேன். எல்லாம் பக்கா ஃப்ராடா இருக்கு. கரெக்டா சம்பளம் கொடுக்குற மாதிரி கைவேலையா இருந்தா கூட பரவாயில்ல. சொல்லுங்க. பானு, ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுத்துக்கிட்டு வா. நம்ம கோவில்ல ஒரு கிளர்க் போஸ்ட் காலியா இருக்கு. நான் 1 வீக்ல எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிட்ட பேசி அதை உனக்கு ஏற்பாடு பண்றேன். உன் அட்ரஸ் சொல்லிட்டு. கோபால், மயிலாப்பூர், தெப்பக்குளம். இல்ல இல்ல, தெப்பக்குளம் அருகே பூவரசம்பூ நிறைய உள்ள மரத்தருகே உள்ள ஒரு ஒத்திக்கால் மண்டபம். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி அங்க படுக்க கூடாதுன்னு கோவில் குருக்கள் வெளியே துரத்திட்டா கோவில் வாசல்லையே ராஜாத்தி பூக்கடை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அம்மா கிட்ட இன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கேன். அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சுடுங்க. அம்பி கேரா பிளாட்பாரம் அதை கௌரவமா சுத்தி வளைக்கிறான்.